அன்புக்குரிய சகோதரர்களே, அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் நான் வேலைக்கு சேர்ந்ததை பற்றி ஒரு ஆரம்ப வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சேரும்போது எந்தெந்த பணியிடங்கள்ல எல்லாம் நான் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தது அப்படிங்கிறத அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளி. ஃபஸ்ட்டு போடும்போதே டிஃப்கேஜ் லைனில் போட்டாங்க. டிஃப்கேஜ் உங்களுக்கே தெரியும், பெரிய காம்பனண்ட்டு, ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் நமக்கு பழக்கம் இல்லை, அதனால இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டிருக்காங்களேன்னு செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு என்னை கியர் லைனுக்கு மாற்றினாங்க, கியர் இன்ஸ்பெக்ஷனுக்கு. அங்கே ரொம்ப காலம் இருந்தேன். அப்போ திரு ஸ்ரீகண்டையா அவர்கள், மிஸ்டர் கோஷி அவங்கெல்லாம் இருந்த சமயம். இங்கே டிஃப்கேஜில் மிஸ்டர் காசின்னு சொல்லி சார்ஜன் இருந்தார் அந்த சமயம் அது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னை மாற்றிட்டாங்க. நான் எதுவும் கேட்கல, அவங்களாவே மாற்றிட்டாங்க. அதை மாற்றின பிறகு அங்கே கியர் இன்ஸ்பெக்ஷனில் ரொம்ப நாள் இருந்தேன். அப்போ இந்த ஷிஃப்ட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம ரொம்ப சின்ன வயசில் ஒரு 9 மணிக்கு மேலே முடிச்சு பழக்கம் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் இதையும் செய்யணும், நைட் ஷிஃப்ட் செய்யணும் 12 வரையும், அதுக்கப்புறம் ஓவர் டைம் செய்யணும். இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அப்போ ஓவர் டைம் அதிகமாக இருந்தது, நான் அதையும் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால என்ன செய்வாங்க, மற்றவங்களை யாரையாவது ரிக்வஸ்ட் பண்ணோம்னா போட்டுக்குவாங்க. ஏன்னா அப்போ நைட் ஷிஃப்ட் போனாவே ஓவர் டைமு. அதனால தாராளமாக ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப நாள் டே ஷிஃப்டில் போயிட்டு இருந்தேன், டே ஷிஃப்டில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் ஒரு முறை எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அதாவது இடம் மாற்றம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு முறை ஊருக்கு வந்துட்டு போனேன்னா திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. சரின்னு இதுக்கப்புறம் எங்கே மாற்றினாங்கன்னா, திடீர்னு கொஞ்ச நாள் பிஓஎஃப்க்கு மாற்றினாங்க, பிஓஎஃப் இன்ஸ்பெக்ஷனுக்கு மாற்றினாங்க. அங்கே போய்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆகா, இது பர்மனன்ட் டே ஷிஃப்ட். அங்கே ஆகா, நமக்கு இந்த நைட் ஷிஃப்ட்டுக்காக யாரையும் ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். மறுபடியும் கொஞ்ச நாள்லயே அது சொன்ன மாதிரி ஏதோ ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வந்தா உன்னை மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஷாப் 3க்கு போட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தாங்க முடியல, என்னடா இதுமாரி மாற்றிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் சுகுமார் சார் இருந்தார். அப்போ சூப்பரண்ட் சுகுமார் சார் இருந்தார். அவர்கிட்ட போய் நேராகவே கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்களே, என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? ஏன்னா எனக்கு இந்த இடத்த விட்டு போகிற விருப்பம் இல்லை. இது பர்மனன்ட் டே ஷிஃப்ட்டு, பிஓஎஃப் நல்ல இடம், அதனால் அதை விட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. போய் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்தமாரி நான் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்களே, இப்போ கூட கொஞ்ச நாள் தான் சார் ஆச்சு, அதுக்குள்ளாட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே, என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன் மேலே கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, நல்ல பேர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வர வேண்டியவர் ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டரு, அவர் வரணும். அவர் ஷாப் 3ல இருந்தார். உனக்கு ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபரே ஷாப் 3க்கு தான். அங்கே இருக்கவர் இங்கே வர்றது கொஞ்சம் டிலே ஆச்சு, அதனால தான் அதுவரையும் இங்கே உன்னை போட்டிருந்தாங்க. மற்றபடி உன்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஷாப் 3க்கு தான் அப்படின்ட்டாங்க. சரின்னா அதுக்கப்புறம் ஷாப் 3க்கு போயாச்சு. ஷாப் 3 ஃப்ரேம் அசம்பிளி அண்டு அந்த ஃப்ரேம் ட்ரில்லிங் இதெல்லாம் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே போன பிறகு அங்கேயே இதே இந்த பிரச்சனை, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பிரச்சனை. அங்கேயும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. ஏன்னா இது நைட் ஷிஃப்ட் போனால் ஓவர் டைம் இருக்குது, அதனால் பாய்க்கு பதிலாக நான் போகிறேன்னு சொல்லி சர்வசாதாரணமாக போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அதில் அந்த ஃப்ரேம் இன்ஸ்பெக்ஷனில் அந்த அப்படியே சைடில் பார்த்துட்டு போகிற ட்ரில்லிங் ஹோல்ஸ் எதுவும் மிஸ் ஆகிருக்குதா, அது சில இது ஹாஃப் வே ஆகிட்டு இருக்கும், ட்ரில் பிட் உடஞ்சிருந்தா அதுமாரி ஹாஃப் வேல நிற்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அது ஃப்ரேம் அசம்பிளியில் ரொம்ப நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இது கேன்சல் ஆகிடுச்சு. இது ஓவர் டைம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓவர் டைம் கேன்சல் ஆன பிறகு நாங்கள் போக மாட்டேன்ட்டாங்க. நைட் ஷிஃப்ட்டு எனக்கு பதிலாக போனவங்கெல்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செஞ்சேன்னா, கொஞ்ச நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐயோ இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்கே போயிட்டேன். எங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன், அது பர்மனன்ட் டே ஷிஃப்ட்டு. அதுக்காக கொஞ்சம் ஆளுங்களை முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி நான் ஸ்பேர் பார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டேன். அங்கே போயிட்ட பிறகு ஆந்திரா, அது பர்மனன்ட் டே ஷிஃப்ட்டு. ரொம்ப நாள் அங்கே இருந்தேன், ஸ்பேர் பார்ட்ஸில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் அந்த பாண்ட் ஸ்டோரு, அங்கே டெபுடேஷன் மாதிரி போடுவாங்க. அப்புறம் இது பைலட் ப்ரொடக்ஷன், அங்கே போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு முறை வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டு ரிவர்ஸில் எடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டு பம்பர் ஒரு சைடில் இடித்து வளைஞ்சிக்கிச்சு.
அது ஆக்சுவலாக வந்து இதுக்காக வச்சிருந்தது, பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு வண்டி. பைலட் ப்ரொடக்ஷன் சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து தயார் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் ரெகுலர் ப்ரொடக்ஷன் போகும். அதனால ஆரம்ப வெஹிக்கிள் அது. ஸோ அது வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்த வெஹிக்கிள் அதுமாரி வளைஞ்சு போச்சு. இப்போ ரிவர்ஸில் எடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து ஒரு சைடு வளைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம சகோதரர்கள் சீனியர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அதை சரி பண்ணி வச்சாங்க. அது கொஞ்சம் ஓட்டி பழகினது அது. அப்போ தான் அந்த பைலட் ப்ரொடக்ஷனே நான் இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், சில பெரும்பாலான தோழர்களுக்கு எப்படி அமையும்னு சொன்னால், எந்த ஷாப்பில் எந்த மிஷினில் போய் சேர்ந்தாங்களோ 37 வருஷம் சர்வீஸ்னால் அந்த 37 வருஷமும் அதே மிஷினில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு இடம் 2 இடம் மாறி இருப்பாங்க. இல்லாட்டி பெரும்பாலும் அதே மிஷினில் சர்வீஸ் முடித்தவங்க அதிகமாக இருப்பாங்க. எனக்கு அது மாதிரி இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வர்றேன். அப்படி இருக்கும்போது அந்த பைலட் ப்ரொடக்ஷனு, பாண்ட் ஸ்டோரு இதெல்லாம் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, டெபுடேஷன் மாரி இதுக்கு பிடி தான் நம்ம ஃபைனல் டெலிவரி, வெஹிக்கிள்ஸ் ஃபைனல் டெலிவரி இடம், அந்த இடத்துக்கும் கூட டெபுடேஷன் மாரி அனுப்புவாங்க. அது வந்து அந்த கார்பரேட் குவாலிட்டின்னு வந்த பிறகு அங்கே ஆள் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா லீவில் இருந்தாங்கன்னா இங்கேருந்து அதுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஆக நம்ம கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. 3 பகுதியாக இருக்கும். அதாவது ஈஸ்ட்லேண்டு, நடுவு வந்து ரயில்வே லைனு, அதுக்கப்புறம் மெயின்லேண்டு, அதுக்கப்புறம் ரோடு, எண்ணூருடைய ஹைவே ரோடு, அதை தாண்டி பிடி. அதனால கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே, அதாவது இந்த பக்கம் ஈஸ்ட்லேண்டு ஆரம்பித்து வெஸ்ட்லேண்டு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நிறைய ஒர்க் ஸ்பாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடு. அப்புறம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷனில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் லேபுக்கு போனேன், மெட்டலர்ஜிக்கல் லேபுக்கு. அந்த லேபில் தான் மிஸ்டர் முகமது நயீம் இருந்தார். உங்களுக்கெல்லாம் அதிகமாக பழக்கமானவர். அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஆம்பிடேட் ஆச்சு. பிறகு வந்து விஆர்எஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் இருக்கிற இடம் ப்ளஸ் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு மிஸ்டர் நாகராஜன், அவரும் இருந்த இடம் அது. அதனால் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனேன். அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இது மாற்றிட்டாங்க. எங்கள் ஹீட் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி அதுவுள்ளே உள்ள ஹீட் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் மாற்றிட்டாங்க. அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு போன பிறகு அங்கே வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து அந்த ஹெல்ப்பர்லாம் கிடையாதுன்னு சொல்லி இந்த ஹெல்ப்பர் கான்செப்ட்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நாமளே ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும், அப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் இருந்தது. அதேமாரி இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம அந்த கிங் பின்னு, பால் பின் இது போன்ற பொருட்கள் எல்லாம் போட்டு செக் பண்ணுறது அப்படியே தோள்பட்டெல்லாம் வழி எடுத்து போகும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி பழக்கமே இல்லை. நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு லைட் ஒர்க்கு தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபிசிக்கலாக ஒர்க், இதுவும் இன்ஸ்பெக்ஷன் தான் இருந்தாலும் ஃபிசிக்கலாக அந்த கனமான மெட்டீரியலை தூக்கி அந்த ஃபிக்சரில் போட்டு செக் பண்ணணும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். இதில் வந்து தோள்பட்டையெல்லாம் வலி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விஆர்எஸில் போகலாமா அப்படின்னு அளவுக்கு சூழ்நிலை. என்னுடைய சின்ன மக சொல்லுவா, எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா ஈவினிங் வந்த பிறகு தோள்பட்டையெல்லாம் வலி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அப்போ உங்களால் முடியலைன்னா பேசாமல் விஆர்எஸில் வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, கொஞ்சம் அதுக்கப்புறம் பழக்கமாயிடுச்சு. அந்த இந்த இந்த கூட இருந்த நண்பர்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதில் வந்து பழக்கமாயிடுச்சு. அப்புறம் அந்த ஷிஃப்டெல்லாம் கூட பழகிடுச்சு, நைட் ஷிஃப்ட் போகிறது கூட பழகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. லேபில் இருக்கும்போதே கூட நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. அது ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் அது பழக்கத்துக்கு வந்துடுச்சு, அப்படியே சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து ஹீட்டட் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும்போது ஷாப் 7 வந்து அந்த நியூ ஷாப்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த நியூ ஷாப்புக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புவோன்னு சொல்லி ட்ரைனிங் சென்டர் போய் அந்த ட்ரைனிங் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நியூ ஷாப் 7க்கு போனோம். ஷாப் 7 போனாக்க அந்த 3D மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3 டைமென்ஷனல் மிஷின் அல்லது சிஎம்எம் சொல்லுவாங்க, கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் சொல்லிட்டு அதில் வந்து போட்டாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, 2 இடம், ஷாப் 6லையும் அதே மிஷின் இருந்தது, 7லையும் இருந்தது. ஸோ இங்கே 2 வாரம் அங்கே 2 வாரம் அப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அங்கே வந்து ஷாப் 6ல் சிலிண்டர் கிராங்க் கேஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்க இன்ஸ்பெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் இங்கே வரும்போது ஆக்சல் பீமே சில நேரங்கள் அது ஞாபகம் மறதி பிரச்சனை இருந்தது. அப்புறம் அவர்
மிஸ்டர் கிருஷ்ணகிரி சார் இருந்தார், அவர்கிட்ட போய் பேசி இதேமாரி இங்கேயும் எங்கேயும் மாறி பார்க்கறது கஷ்டமாக இருக்குது சார்னு சொன்னோன்னே அவர் சரி ஒரே இடமா இருந்துக்கங்கன்னு சொல்லி நான் ஷாப் 7ல் இருந்தேன். மிஸ்டர் ஐசக் இருந்தார் நண்பர், அவர் வந்து ஷாப் 6ல் இருந்தார். மிஸ்டர் விஜயகுமார், ஐசக் 2 பேரும் அங்கே இருந்தாங்க. நான் வந்து இங்கே ஷாப் 7ல இருந்துட்டேன். அதாவது அந்த ஷாப் 7 வந்து பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்த இடம். ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்த இடத்துல அங்கே நான் ஒர்க் பண்ண அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து சேர்ந்தேன் பல வருடங்களுக்கு பிறகு. அங்கேருந்து தான் ஆரம்பித்து ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து லேபுக்கு போய் ஹீட் ட்ரீட்மெண்ட் போய் மறுபடியும் அதே ஷாப் 7க்கு வந்து சேர்ந்தேன். அந்த சிஎம்எம் மிஷினில் வந்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்து ரிட்டையர் ஆனேன்.